பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். புரிந்து கொள்ள அநேகருக்கு இன்னைக்கு தெரியலை. நம்மளையும் புரிஞ்சு கொள்ள, ஆண்டவரையும் புரிஞ்சு கொள்ளலை, மற்றவங்க நம்மளை புரிஞ்சு கொள்ளலையேன்னு வருத்தப்படுறோம். ஆனால் நம்ம புரிஞ்சுருக்கோமா? எனக்கு அன்பானே, உங்கள் வேதத்தை தயவு செய்து திருப்புங்க. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை திருப்பி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரிருள் பேழையில் கடும் நேரத்தில் ஏழை கோலம் பாரினில் வந்த மன்னவனே உன் பாதையில் தயவு. இருள் பேழையில் கடும் ஏழை கோலம் பாரினில் வந்த மன்னவனே பாதையவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடினவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடினவே. வீற்றிருக்காமல் வானிடரான பாதையவே தயவு. வீற்றிருக்காமல் வானிடரான பாதையவே தயவு. காரிருள் பேர் கடுகுழி நேரத்தில் ஏழை கோலமதாரினில் வந்த மன்னவனே பாதையவே தயவு. தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதர்கள் பிரியம் மலர்ந்தது பாதையவே தயவு. மனிதர்கள் பிரியம் மலர்ந்தது பாதையவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாரினில் வந்த மன்னவனே பாதையவே தயவு. பாதையவே தயவு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? யோனா 4:6. யோனாவுடைய தலையின் மேல், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு
அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அல்லேலூயா. அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நல்ல கவனிங்க, மனுஷன் திரும்பினதுக்கு கோபப்பட்டவன். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. மனுஷர்கள் மனம் திரும்பினது விசனமா இருந்துச்சு. ஆனா யோனாவுக்கு ஆமணக்கு மேல என்ன பண்ணுச்சு? சந்தோஷம். இன்னைக்கு அதான் வீட்டில் இருக்கிற பிள்ளை வச்சு சந்தோஷப்பட மாட்டா, கிடக்கிற நாய்க்குட்டி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அநேருக்கு தெரியறது இல்லைங்க. எனக்கு கண்பானுடைய ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க, உனக்கு மகா விசனமா இருந்துச்சான். ஏன்? மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஆண்டவர் அழிக்கலையே. ஆண்டவர் உனக்கு உணர்த்துறதுக்கு தான் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளை இட்டார். ஏன்னா அது அவனுக்கு ஒரு நிழல் தர்ற மாதிரி காமிக்கட்டும். அந்த கட்டளையின்படி அந்த ஆமணக்கு செடி யோனா தலையின் மேலே என்ன செஞ்சு வளர்ந்தது. ஏன்னா இந்த ஆமணக்கு குறித்து தான் நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி சொல்லுவோம், விடுகதை. என்ன பழமொழி சொல்லுவோம்? பச்சை பசேர் என்று இருக்கும் பலாக்காயும் அல்ல, பக்கமெல்லாம் முள் இருக்கும், அல்ல பச்சை பசேர் என்று இருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல. அது என்னன்னா என்னது? ஆமணக்கு. ஏன்னா பச்சை பசேர்னு இருக்கும் பார்க்க, ஆனால் பக்கமெல்லாம் முள் இருக்கும். அது பலாக்காயா? ஆமணக்கு உடஞ்சி பார்த்தா உள்ளே எப்படி இருக்கும்? வெளுத்து இருக்கும். அது தேங்காயா? இல்லை. உருக்கினா நெய்வடினா என்னது? விளக்கெண்ணெய் வருது. ஆனால் அந்த விளக்கெண்ணெய் எவ்வளோ மருந்து. குழந்தைகளுக்கு கூட பிறந்தவனும் உச்சி தலையில் என்ன தான் வைக்கிறோம்? விளக்கெண்ணெய் தான் வைக்கிறோம். எதுக்கு? அந்த குழந்தை தலையில் நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், பெண்ணோ ஆணோ எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த தலையில் அந்த பள்ளத்துக்கிட்ட விளக்கெண்ணெய் வைப்போம், தலையில் ஒரு கை. இப்போ வைக்க மாட்டேன், ஏன்னா இப்போ நாகரிக உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம விவிடி தேங்காய் எண்ணெய் வாங்கி வைப்போம். ஆனால் விளக்கெண்ணெய் போல் குளிர்ச்சியான ஒரு எண்ணெய் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு விளக்கெண்ணெய் ஒரு சங்கு கொடுத்தா போதும், அந்த பிள்ளைக்கு வயிறு க்ளீன் ஆயிரும். எனக்கு கண்பாருளே, அநேக நேரங்களில் பாருங்கள், விளக்கெண்ணெய்க்கு தனியே ஒரு இது இருக்குங்க, மகிமை இருக்குது. அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. போகட்டும். இந்த ஆமணக்கு செடிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அது ஓங்கி வளர்ந்தது. அது நிழல் படுற மாதிரி இருந்துச்சு. யோனா அந்த ஆமணக்கின் மேல் என்ன செய்தான்? மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ, முதல் நாள் நடந்தது இது. 2வது நாள் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, மீனுக்கு கட்டளையிட்டா மீன் ஏத்துக்கும், செடிக்கு கட்டளையிட்டா செடி உடனே என்ன செய்யும்? சொன்னதை கேட்கும். பூச்சிக்கு கட்டளையிட்டா பூச்சி என்ன செய்யும்? உடனே செய்யும். ஆனால் நாம கட்டளையிட்டா என்ன செஞ்சிருக்கோம்? ஏன்னா நமக்கு எவ்வளவோ கட்டளைகளை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் கடமை. எகிப்திலிருந்து வந்த எல்லாருமே ஊழியக்காரங்கன்னு லேவியர் 25-26 வாசிக்கிறோம். அப்படி எல்லாருமே ஊழியக்காரன். 55-20 லேவியர் ஆபத்தில் வாசிக்கிறோம். எல்லாருமே ஊழியக்காரன். ஆனால் எல்லாருக்கும் இந்த கடமை உண்டு. சமயம் வாக்கியதோ வாக்கியலையோ திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அது ரொம்ப அவசரப்பட்டு உளரக்கூடாது. ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். ஆவியில் அனலா இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இவருக்கு எது மேலே சந்தோஷம்? ஆமணக்கு மேலே சந்தோஷம். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். இந்த ஆமணக்கு செடி மேலே யோனாவுக்கு கொள்ள பிரியம். முதல் நாள் வளர்ந்த உடனே, அப்பா இந்த நினிவே எனக்கு உட்காந்துருக்க, என்ன சம்பவிக்க போகுது? அவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை பாருங்க. அதே பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இவர் கொரியர் சர்வீஸ் முடிச்சிட்டாரு, பிரசங்கம் பண்ணிட்டார், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டார்.
ஒரு நாள் தான் சேர்த்தார். என்ன சம்பவிக்க போகுதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. இங்கே கிழக்கு உட்காந்தார். அங்கே தான் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணார். அது ஓங்கி வளர்ந்தது. யோனா தலையில் நிழல் பட்டுச்சு. இவன் அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் பார்த்தா 2வது நாள் ஒரு பூச்சியை கூட்டார். இங்கே வா, என்ன ஆண்டவரே, நீயாவது நான் சொல்ல கேட்பல, ஓகே எப்போ சொல்லுங்கள், என்ன செய்யணும் சொல்லுங்கள். நமக்கு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு, எத்தனையோ காரியத்தை சொல்லியிருக்கார். ஜீவனுள்ள நாள் வரைக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். செய்கிறோமா? நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. செஞ்சிருக்கமா? அதை 28 வசனம், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி இன்றைக்கு போ நாளைக்கு வா தருகிறேன் என்று சொல்லாதே. முடியுதா? என கண்வானோலே ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார். நம்ம மறந்துடுறோம். உனக்குள்ள எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடு, பிச்சை கொடு இருக்கார். நம்மளால் முடியுமா? அநேக நேரங்களில் ஆண்டவர் கட்டளை நம்ம அப்படி இருக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன பூச்சிகள் கூட கட்டுப்படும். இந்த பூச்சியை கூட சொன்னார், நீ போய் என்ன செய்யணும் வாசிங்க. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஆமணக்கு செடி அரித்து போடுற பூச்சி அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். கொஞ்சம் உஷ்ணமான காற்றையும் கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனாலே சோர்ந்து போய். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் சட்டைகளால் காத்திடுவார். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் சட்டைகளால் காத்திடுவார். 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவார், தம் சட்டைகளால் காத்திடுவார். நாம அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். ஆமா, இந்த யோனாவுக்கு அவர் சட்டை கிழவல்ல, ஆமணை கிழவு உட்காந்துட்டு சொல்றார். ஆமணை கீழே உட்காந்து சொல்றார், ஒரு பூச்சி கட்டளையிட்டார். அது உடனே 2வது நாள் அம்பட்டை அரிச்சிருச்சு. உஷ்ண காற்றை கட்டளையிட்டார், காற்றும் கீழ்ப்படிஞ்சு காய வச்சிருச்சு. இப்போ யோனா தலை மேலே என்ன படுது, வெயில் பட்டது. அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும். எலியா மாதிரி அந்த ஆவி இங்கே வந்துருச்சு.
எலியாவுக்கு அந்த ஆவி தான் வந்துச்சு. எசபேல் வார்த்தையை கேட்டோன்னு வந்துச்சு, என் பிதாக்களை பார்க்கணும். அந்த ஆவி இங்கே வந்துடுச்சு. ஆனால் சொன்னார், இவர் என்ன பண்றார், நான் இருப்பதை பார்க்கிலும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும் சாவது நலமாய் நலமாய் இருக்கும் என்று உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அப்பதான் அவனுக்கு புரிய வச்சார். என்ன புரிய வச்சார்? அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். சரி. அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். சரி. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும். இதுதான் புரிய வைக்கிறாடே, நீ இதுக்கு என்ன மாதிரி பிரயாசப்பட்டியா? இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாத வீடு, வெட்டாத கிணறு தான் வேணும். அதே மாதிரி கடன் கூட எதுக்கு வேணும்? போடாத ரோடு, தோண்டாத கிணத்துக்கு தான் லோன் வேணும். ஹலோ, இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க, இவருக்கு ரொம்ப கொழுப்பியாமீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் போய் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை படிக்க வைக்கணும், கடன் கழுங்க கேட்காது, ஒன்றுமே இல்லாத போய் விட்டாக்குன்னு கிடச்சிரு. ஏன்னா அதுக்கு ஒன்று இது இருக்குமாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் புரிய வச்சார் யோனாவுக்கு. என்ன புரிய வச்சாரு? யோனாவை பார்த்து கர்த்தர் பேசுறார். திரும்ப வாசிக்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாது. ஏன்னா எதுக்கு? நீ ஒண்ணுமே செய்யல, ஆனா அதுக்கு என்ன செய்யற? இவ்வளவு சாகணும், எரிச்சலா இருக்க போற, சாக போறேங்கிறியப்பா, நீ என்ன பிரயாசப்பட்ட? ஏதாவது நம்ம இன்னைக்கு அழிக்கிறதுக்கு வேணா பிரயாசப்பட்டிருப்போம். போய் கிரவுண்டில் உட்காரும்போது கூட கை சும்மா இருக்காது. பக்கத்திற்கு ஒவ்வொரு செடியாக பிடிங்கிக்கிட்டு கீழே ஓடும். அந்த செடி முளைக்க வைக்கிறதுக்கு என்ன வாடும் தெரியாது. இங்கே பார்க்கிறோம், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும். அதில் வளர்க்கவும் இல்லை, நீ வளர்க்காததும், ஒரே ராத்திரியில முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்ததுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். சரி, அவ்வளவுதான். அப்பதான் யோனாவுக்கு விளங்குச்சு. என்ன விளங்குச்சு? ஐயா, இவ்வளவு ஜனத்துக்காக ஆண்டவர் சொன்ன ஓமையெல்லாம் அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஒரே ஒரு ஆடு தான் காணோம், மற்ற 99 ஆடு நின்றுச்சு. ஆனால் திருப்தி அடைஞ்சான அந்த மெய்ப்பன் திருப்தி அடைஞ்சானா? இல்லையே. லூக்கா 15 பார்க்கிறோம், ஒரே ஒரு 100 ஆடுகளில் ஒன்று தான் காணாம போச்சு. அந்த ஒரு ஆட்டை, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டுட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரையானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட எல்லாரும் கூட சந்தோஷப்படுங்கள் என்பார். அந்தப்படித்தான் சொன்னாரு. மனம் திரும்பாத 99 வேற பத்தி கவலை இல்லை, மனம் திரும்புற ஒரு பாவியின் நிமித்தம் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஆனா 1,20,000 பேர் ஆண்டவர் இறங்கி மனம் திரும்பினது யோனாவால புரிஞ்சு கொள்ள முடியல. யோனாவால் அதை இழைக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் அறிஞ்சவன் தான், தெய்வ பக்தி உள்ளவன் தான். இன்னைக்கு அநேகர் நமக்கு அதுதான் பிரச்சனை. நான் ஆண்டவரை புரிஞ்சிருக்கோமா? அவர் யார்? அவர் யாரு? ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்கே உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது, ஏழை இல்லை, பணக்காரன் கிடையாது. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி பாடல் உண்டு, இல்லையா? அங்கே பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசி பிணியும் கிடையாது. அதை அறிந்திருக்கிற நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் புரிஞ்சிருக்கோமா? ஒவ்வொரு மனுஷனுக்காக பரிதவிக்கிறவர். தாவீது சொன்னானே சங்கீதம் 69:20, எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனையும் காணாரே. நமக்காக பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவரை நான் புரிஞ்சிருக்கோமா? யோனா குணத்திற்கு ஒரு செடியவே முளைக்க வச்சார், ஒரே நாளில் அழிய வச்சார். ஒரே ராத்திரியில் முளைக்க வச்சார், மறுநாள் ராத்திரி பூச்சி கட்டிட்டு அழிஞ்சு போச்சு. ஆனால் இவன் ஆமணக்க நினைச்சான ஒழிய மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து வெறும் கையோடு ஆண்டவர்கிட்ட போக முடியுமா? ஆண்டு கேட்பார், எப்பா அவன்கிட்ட 5 தாளந்து கொடுத்தனப்பா, என்ன செஞ்ச? நாம் சொல்லணும், 5 கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதை என்ன பண்ணியிருக்கேன்? 10 ஆக்கியிருக்கேன். 2 கொடுத்தனப்பா, 2 கொடுத்தீங்களா? 4 ஆக்கியிருக்கேன் ஆண்டவரே. ஒன்றே ஒன்று கொடுத்தனப்பா, நீர் கராராசாமின்னு தெரிஞ்சு அதை எங்கே வச்சுருக்கேன்? புதைச்சி வச்சுருக்கேன். தாளந்தை பூதை தேடாமல் தாமதமே பண்ணிடாமல், தாளந்தை பூதை தேடாமல் தாமதமே பண்ணிடாமல், ஞான மீது இறங்கி வந்த பாவியேசு அன்பை எண்ணி பாட எரிது பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்தே போற்றும் பால எரிது பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்தே போற்றும். பெற்ற தாய்மறினீர் உற்று கேளீரோ, சற்றும் எங்கள் சங்கம் நோக்கி பாரீரோ. பெற்ற தாய்மறினீர் உற்று கேளீரோ, சற்றும் எங்கள் சங்கம் நோக்கி பாரீரோ. உங்கள் மேலுள்ள பொறுப்பை தங்கள் மேல் தாங்கிவர் எண்ணி முடியாத நன்று ஏகமாக எண்ணிக்கொண்டு பாக எரிது பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்தே போற்றும். தாளந்த புதைச்சு வச்சிடக்கூடாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனக்கு கண்வானுலே நமக்கு எத்தனையோ திறமைகளை கொடுத்துருக்காரு, நாம் அதை புரிஞ்ச ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கோம்? நமக்கு எத்தனையோ நல்ல வேலைகளை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் தெரிஞ்சு என்ன கொடுத்துருக்கோம்? நமக்கு நல்ல நோய் இல்லாத சரீரத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன செஞ்சுருக்கோம்? நாம் நிறைவின் மத்தியில் ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நமக்காக தன்னையே கொடுத்தார், நாம் அவருக்காக என்ன கொடுத்துருக்குறோம்? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா இந்த ஊழியத்துக்காக? இது தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாள் வரலாம் 5000 ரூபா வேணும் ரெக்கார்டிங்கை சேர்த்து. ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்துக்குன்னு எந்த ஒரு மேல்நாட்டிலேருந்தும் கிடையாது, எந்த இதுலேருந்து இல்லை. தெருவில் பிரசங்கம் பண்ணி அதை வச்சு இந்த தொலைக்காட்சி ஊழியம் பண்ணி தொலைக்காட்சி வளர ஊழியத்தில் வச்சு இந்த பார்வையற்ற மக்களுக்கு 2 சபையை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி எங்கள் ஆலயத்தில் வந்து பாருங்கள், வர்ற கண்ணு நாங்கள் போனால் 4 கிலோ அரிசி கொடுப்போம். உடனே நீங்கள் கேட்கலாம், டிவியில் போட்டு காமிக்கலாம்ல பிரதர்? ஆண்டவர் இருக்காரு, நன்மை செய்யும்போது நீ என்ன செய்யணும்? அந்தரங்கமாக இருக்கணும்ப்பா, தார உதவிக்கக்கூடாதுன்னார். அதனால தான் நான் இன்றைக்கும் இந்த டிவியில் அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்த பையை தூக்கி பிடிக்க சொல்லி ஃபோட்டோ பிடிக்கிறது இந்த வேலையில் நான் வைக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களை வச்சே கொடுக்க வைக்கிறேன். நீங்களே கொடுக்கலாம், வாங்க, வாங்கிட்டு வரணும்னு இல்லை, அங்கே வாங்க நான் வச்சுருக்கேன், நீங்களே கொடுக்கலாம். அதுவும் யாது நீங்கள் கொடுத்த காணிக்க தான். நான் எங்கே போனேன்? திருநெல்வேலி ஆலயத்தில் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 ரூபா செலவழிக்கிறேன். எதுக்கு? வேனுக்கு.
எதுக்கு பிரதர் கூட்டம் நிறையா வர்றதுக்கா? இல்லைம்மா, கண்ணு தெரியாதவங்க அவங்க அந்த ஊருக்கு 15 கிலோமீட்டர் வரணும். பஸ்ஸு அடிக்கடி வசதி கிடையாது. ஏன்னா எங்களால் டவுனுக்குள்ளே பெரிய அளவில் இடம் வாங்கி கட்ட முடியல. கிராமங்களில் ஓரத்தில் தான் கட்டியிருக்கிறோம். அதில் இந்த மக்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு வேன் இன்றைக்கு வரைக்கும் சொந்தமாக வாங்கி வச்சா வாரம் எனக்கு 4000 ரூபா. அதை வச்சு 40-50 பேர் சோறே போட்டுடலாம். ஆனால் சொல்லிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு ஏற்பு தரணும். அதுக்காக ஜெபிங்க. மதுரையில் இன்றைக்கி எத்தனையோ காரியம் இன்னும் கட்டப்படாமல் இருக்குது. ஏன் திருநெல்வேலியில் கூட பாருங்கள், ஒரு அறை தான் இருக்குது தங்குறதுக்கு, இன்னொரு அறை கூட கட்டப்படல. கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு கட்டுமான பணிக்கோ, ஒரு தொலைக்காட்சி ஒழியத்துக்கோ, இந்த கிறிஸ்மஸ் நாளில் பார்வையற்ற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கவோ, உடை கொடுக்கவோ, ஊன்றுகோல் கொடுக்கவோ, அல்லது மரித்தால் ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை சுவிசேஷம் பண்ணிக்காரனா என்கிட்ட கேளுங்க, தனியாக வேணும்னு அதுக்கு தரேன். அல்லது சமூக சோஷியல்ஸ், அதாவது நீட்ஸ், சமூக சேவைகளுக்கான அதுக்கு தனியாக நம்பருக்கு தரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடு சுவாமி. சில வேளைகளில் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஞானம் இல்லை சுவாமி. ஞானம், ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நீர். உம்மிடத்தில் கேட்கிறோம், ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானமுள்ள இருதயத்தை தார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையைத்தார். புருஷனுக்கு மனைவி யார்? மனுஷனுக்கு, அதாவது மனைவிக்கு புருஷன் யார்? தாய்க்கு பிள்ளை யார்? அந்த பிள்ளைக்கு தாய் யார்? ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, விவேகத்தை என் தேவன் தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு பல ஆண்டுகளாக தாங்கி வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். வானத்திற்கும் பூமிக்கு சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையினாலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பாளனை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற பெரியோருக்காய், சிறியோருக்காய், வாலிபருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.